கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் தானியேல் 9வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன். நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? தானியேலின் உபவாச ஜெபம் என்று சொல்ல விரும்புகிறேன். தானியேல் உபவாசம் இருந்தான். எப்படி இருந்தான் உபவாசம்? அதில் சொல்லப்பட்டிருக்கு, ராஜ போஜனத்தினாலும் ராஜா பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தீர்மானம் எடுத்தானா. உபவாச ஜெபத்தில் நீ ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டியது அவசியம். ரெண்டாவது, அவன் சொல்லுகிறான், நான் உபவாச ஜெபம் இருக்கும்போது ஜெபத்திலையும் விண்ணப்பத்திலையும் அவரை தேடும்படி அவருக்கு நேராக என் முகத்தை திருப்பினேன். இன்னைக்கு உபவாச ஜெபம் தானியேலோடது எப்படி தெரியுமா? தேவனுக்கு நேராய் திருப்பின அந்த முகங்கள். இன்னைக்கு அப்படி உபவாசம் இருந்ததுனால என்ன நடந்தது தெரியுமா? தானியேல் 9வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை வாசிக்கிறேன். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போது சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள்ளு. சிலருக்கெல்லாம் ஜெபம் பண்ணினாலும் பதில் வரமாட்டுக்கு, சிலருக்கு ஜெபித்தாலும் சில பதில் வரவே மாட்டுக்கு. ஆனா தானியேலை பொறுத்தவரை என்ன தெரியுமா? அவன் ஜெபிக்க ஆரம்பித்த போதே கட்டளை வெளிப்பட்டதா. ஷபரபா லபா. தானியேலின் உபவாச ஜெபத்தில் என்ன நடக்கும் தெரியுமா? நீ ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போதே கட்டளை வெளிப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதுவரையும் என் வாழ்க்கையில வெளிப்படலை பிரதர். எதுவும் என் வாழ்க்கையில இதுவரையும் சில காரியங்கள் மர்மமாகவே இருக்குது, சில காரியங்கள் புரியாத புதிராவே இருக்குதுன்னு சொல்றியா? தானியேலுக்குள்ளே ரகசியங்களை வெளிப்படுத்துகிற ஆவி எப்படி வந்தது? கட்டளைகள் வெளிப்பட தொடங்கின. ஷபரபா லபா. நீ உபவாச ஜெபம் இருக்கும்போது நீ அறியாத, உனக்கு தெரியாத, உனக்கு புரியாத, உன்னால கிரகித்து கூட பார்க்க முடியாத அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்வார். கட்டளைகள் வெளிப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உபவாச ஜெபத்துல, தானியேலுடைய உபவாச ஜெபத்துல வெளிப்படாத கட்டளை வெளிப்பட்டது. நீயும் அப்படி இந்த 2வது நாள் உபவாசத்துல என்னோடு கூட இருந்து ஜெபிப்பனா, கட்டளைகள் வெளிப்பட போகிறது. நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, தானியேலை போல ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு கட்டளைகள் வெளிப்படுவதாக என்று நான் ஜெபம் பண்ணுகிறேன். அப்பா, அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.